அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையில இருந்து தான் இப்போ வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது எந்த துறை வேலை வாய்ப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்கள்ல அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதற்கு முன்பாகவே இதற்கான நோட்டிஃபிகேஷன் என்ன, ஸோ எப்படி அப்ளை பண்றது, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது, எவ்வளவு அப்டேட் கிடைச்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் எப்படி நம்ம செக் பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அதை எப்படி நம்ம செக் பண்ணணும், அடுத்ததாக என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஸோ அதை பற்றின அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக 3 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதாவது போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும், ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும், எந்த போஸ்டிங்கே ஈஸியாக நம்ம வேலையை வாங்க முடியும், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தனித்தனியான குவாலிஃபிகேஷன், தனித்தனியான சேலரி, தனித்தனியான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும். அதை பற்றின அப்டேட்லாம் என்னென்ன ஏதுன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததான் இதோட ஜாப்போட கேட்டகரி. ஓகேங்களா, இந்த ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்லை பகுதி நேர வேலையா, டெம்பரவரியான ஜாப்பா, கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா, ஸோ என்னன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா, டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ கிடைச்சிருக்குது, மொத்தம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ கிடைச்சிருக்குது, அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளவு அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூ இருக்குமா, இல்லை தனித்தனியாக பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிள் ஓட்ட வைப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், அதற்கான ப்ராசஸ் தெளிவாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ என்னென்ன பண்ணால் ஈஸியாக வேலை கிடைக்கும், எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நான் தெளிவாக சொல்ல போகிறேன். சரிங்களா. ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷன் மோடு. அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த தடவை ஆன்லைனில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பு எல்லாமே ஆஃப்லைனில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஃப்லைனில் கொடுக்கும்போது நிறைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் மிஸ் ஆகிக்கிறதுனாலையும், நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிறதுனாலையும், சர்டிஃபிகேட் சரியான நேரத்தில் போயிட்டு அங்கே சேராதனாலையும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ நடந்திருக்கு. அதனால் இது ஆன்லைன்லேயே எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இது இன்னுமே நமக்கு பெனிஃபிட் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் என்ன, எண்ட் டேட் என்னன்றதை அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகளுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தெளிவாக கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இதுதான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ என்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர்,
அங்கன்வாடி ஹெல்ப்பர். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் இருக்கு, தனித்தனியான சம்பளம் இருக்கு, தனித்தனியான எலிஜிபிலிட்டி இருக்குது, ஸோ முன்னுரிமையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜாபோட கேட்டகரி. இந்த ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இது நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, பகுதி நேர வேலையா, டெம்பரவரி அதாவது கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு தான். ஸோ அதனால இதுல எந்த விதமான டெம்பரவரியோ இது மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7783 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு 38 மாவட்டத்திற்கு மட்டும்தான் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லாக கிடையாதுங்க. ஸோ 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 7783 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு அதாவது இந்த 38 மாவட்டத்துக்குள்ள எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அதற்கு நீங்க ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து நான் இந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த மாவட்டம் தான் போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எங்க வந்து அவைலபிளா இருக்குதோ, ஸோ எங்க காலியா இருக்குதோ அங்கதான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு வேலைன்றதுனால எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. டைரக்டா உங்களை வந்து வெரிஃபிகேஷன் அதாவது உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு டைரக்டா ஜாப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து நடக்க போகுது செலக்ஷன் ப்ராசஸ்ல. ஓகேங்களா? அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் மோட். இந்த அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆன்லைன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஏன் அப்படின்னா ஆஃப்லைன்ல பண்ணும்போது சரியான நேரத்தில் அப்ளிகேஷன் போயிட்டு சேராததுனாலையும் நிறைய பேரோட சர்டிபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் வந்து மிஸ் ஆகுறதுனாலையும் நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதனால வந்து எல்லா இனிமே அரசு வேலைகளுமே ஆன்லைன்ல தான் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஓகேங்களா? அதன் அடிப்படையில இப்போ அங்கன்வாடி வேலை வாய்ப்பும் நமக்கு ஆன்லைன்லயே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதற்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்னன்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். ஸோ இதுல அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் வந்து ஏப்ரல் 5, அதாவது இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ அதனால ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் இதற்கு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இதற்கான நோட்டிபிகேஷனோட லிங்க்குமே இங்க இருக்கு. ஸோ அடுத்ததா வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே இங்க இருக்குது. ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு டோட்டலா 3886 வேகன்சி ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அந்த போஸ்டிங் வந்து 305 வேகன்சி ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 3592 வேகன்சி அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் இதற்கான சேலரி. ஓகேங்களா? இதற்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா பர் மந்த் சேலரி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24200 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 5700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 18000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 4100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12500 வரைக்கும் இதற்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? எல்லாமே ஃபிக்ஸட் சேலரி தான். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ 3 விதமான போஸ்டிங் கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்க 10வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அதுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்க 12வது படிச்சிருக்கணும். நீங்க 10வது பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு நீங்க 10வது கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 8வது படிச்சிருந்தா கூட இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு ஹெல்ப்பருக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா?
அடுத்ததான் வந்து ஏஜ் லிமிட். வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா, என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, பெண்களுக்கான அதிகப்படியான வேலைவாய்ப்பு, அதாவது முன்னுரிமை இருக்கிறதுனால, பெண்களுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. உங்களுடைய டாக்குமெண்ட் மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான அப்டேட் நம்ம குடுத்திருக்கிறது. ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து, அதாவது இன்னும் 2, 3 நாள் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பா நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நானே அப்ளை பண்ணி தருவேன். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணு தான், இந்த வீடியோவ ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிக்வெஸ்ட்டா கேட்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தேவையில்ல. ஏன்னா வந்து நானே வந்து அப்ளை பண்ணி போறதுனால. ஓகேங்களா? ஒருவேளை நீங்களே அப்ளை பண்ணிக்கிறதுனாலும் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதையும் நான் வீடியோவா குடுத்துர்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்டேட் தேங்க் யூ. மறக்காம அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.